ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 28/8/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கமயுகமே ஏறும் கலைக்கான யுகம். இந்த நாடகத்தின் ஆழமான ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இல்லை எல்லாம் இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க, நம்ம ஏறிக்கிட்டே இருக்கிறோம். அதில் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை அந்த இமயமலையில் ஏறினா இப்போ பெரிய ஃப்ளட் வந்திருக்கு, நிறைய ரிஸ்க்கு. ஆனால் இங்கே பாபா சொல்கிற ஏறும் கலையில் ஏறினா எந்த ரிஸ்க்கும் கிடையாது, நமக்கு தான் நன்மை. ஸோ சத்தியுகத்தில் இருந்தே கலைகள் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, இறங்கும் கலை தான். இந்த சங்கமயுகத்தில் தான் ஏறும் கலை. ஸோ அந்த ஏறும் கலையுடைய நினைவாக தான் ஐயப்பன் அந்த படிக்கட்டு மேலே இருக்கிறார், ஏறி இருக்கிறார்னு அர்த்தம். கேள்வி: எல்லாத்தையும் விட உத்தமமான சேவை எது? அந்த சேவையை யார் பண்ணுறாங்க? பதில்: எல்லாத்தையும் விட உத்தமமான சேவை எது தெரியுமா? பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை, ஏழைகளை பணக்காரராக்கிற சேவை, அழுக்கானவர்களை தூய்மையாக்கிற சேவை. ஒரு தந்தையை தவிர இந்த மாதிரி சேவையை வேறு யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி மகான் சேவையை தந்தை பண்ணுறார். அதனால தான் குழந்தைங்க அவரை கௌரவப்படுத்துகிறாங்க. ஸோ அதிலும் முதல்ல சோமநாதர் கோயில் கட்டி அவருக்கு பூஜை பண்ணுறாங்க. எதுக்காக? பாரதத்தை சொர்க்கமாக்கி ஏழைகளை பணக்காரராக்கி அழுக்கானவர்களை தூய்மையாக்கின சேவை பண்ணதுனால. பாடல்: இதனால தான் கடவுளுக்கு மகிமை. ஆனால் எல்லா மதத்துலேயும் எதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க கடவுளுக்கு மகிமைன்ட்டு, ஒரிஜினல் மகிமையை விட்டுட்டு. அது அவங்களுக்கு தெரியவும் செய்யாது, அதனால் அவங்க தப்பும் கிடையாது. பாடல்: கடைசியில் அந்த நாளும் வந்தது இன்று. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க, இந்த பாட்டை கேட்டீங்க இல்லையா? பாபா கடவுளை சந்திக்கிற அந்த அற்புதமான நாள் இன்றைக்கி வந்திருக்குது. எப்படி ஆத்மா மறைமுகமாக தான் இருக்குது, ஆனால் உடம்பு பிரத்யட்சமாக வெளிப்படையாக தெரியுது, கண்ணால் பார்க்க முடியுது. ஆனால் ஆத்மாவை பார்க்க முடியல, உண்மையை பார்க்க முடியல. இல்லை ஆத்மா தானே உண்மை, உடம்பு அழியக்கூடியது பொய். ஸோ இந்த ஆத்மா கண்ணால் பார்க்க முடியாது, ஏன்னா மறைவாக இருக்குது. அது வெளியில் வந்தால் கூட தெரியாது, அவ்வளோ நுட்பமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இருக்குது, இந்த உடம்புனால் மூடப்பட்டு இருக்குது. ஸோ அதனால தான் ஆத்மாவை மறைவாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் குப்தமாக இருக்கிறீங்கன்றது குறிப்பாக ஆத்மா குப்தமாக இருக்குது இல்லையா? நான் நிராகாரமானவன், இங்கே சாக்காரத்தில் மறைவாகி இருக்கிறேன் அப்படின்னு சுயம் ஆத்மா தான் சொல்லுது. ஆக்சுவலாக இறந்த பிறகு இந்த அசுத்த ஆத்மாக்கள் நம்மளை யாரும் பார்க்க முடியாதுன்ற தைரியத்தில் தான் என்னென்னமோ பண்ணும் தவறான காரியத்தை. ஆனால் உண்மையிலே இந்த உடம்புல இருக்கும்போது கூட தான் யாரும் பார்க்க முடியாது. பிரச்சனை என்னென்னா, இந்த உடம்பு நான் நினச்சிடுச்சு, அதனால தான் அதுக்கு பயமாக இருக்குது. ஒரு விதத்தில் உடம்பு நான் நினச்சது கூட நல்லதாக போச்சு இல்லையா? ஆத்மாக்களுடைய உலகம் அந்த நிராகார உலகம், பரந்தாமம். அங்கே மறைவுன்ற விஷயம் கிடையாது இல்லை, அங்கே ஒன்றும் உடம்புக்குள்ளே இல்லை. பரமபிதா பரமாத்மா கூட அங்கே இருக்கிறார். ஸோ இதை தான் கடைசியில் எல்லோரும் நிர்வாணமாக இருப்பாங்கன்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. அதாவது ஆத்ம உணர்வில் போகிறது. ஸோ பரமாத்மாவைத்தான் சுப்ரீம்னு சொல்கிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா அவர். பரமபிதா பரமாத்மா
இந்த ஸ்தூல உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். ஸோ பரமாத்மாவுக்கு அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. பரத்தில் இருப்பவர், விலகி இருப்பவர், ஸ்தூல உலகத்திலிருந்து விலகி இருப்பவர்னு அர்த்தம். ஸோ எப்படி நீங்கள் மறைவாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி நான் கூட மறைவாக வர வேண்டி இருக்குது. ஸோ இதுதான் நீங்களும் குப்தமாக இருக்கிறீங்க, நானும் குப்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் கர்ப்பச்சிறையில் வருவது கிடையாது. என்னுடைய பேர் ஒரே ஒரு சிவன்தான். இவங்க நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்களே, அதெல்லாம் கிடையாது. நான் இந்த பிரம்மாவுக்குள்ளே வரேன். அதுக்காக என்னோடய பேர் மாறிடுறது கிடையாது. இந்த தாயின் கர்ப்பத்திலிருந்தே பிறந்து வந்தால் தான் பேர் புதுசாக வைப்பாங்க. ஏன்னா பிரம்மாவின் ஆத்மாவுடைய சரீரத்துக்கு ஒவ்வொரு சரீரம் எடுக்க எடுக்க பேர் மாறும். என்ன சிவன்னே தான் சொல்கிறாங்க. அதுலேயும் சிவபாபா வந்த பிறகு லேக்ராஜா இருந்தவருக்கு பிரம்மான் பேர் மாறுது. ஆனால் சிவபாபாவுக்கு எப்போவுமே சிவன் தான் பேர். அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக நான் இருக்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த சரீரத்தில் மறைவாக இருக்கிறீங்க. இந்த சரீரத்தின் மூலமாக கர்மம் செய்கிறீங்க. ஸோ எப்படி இந்த சரீரத்தில் நீங்கள் மறைவாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி இல்லையா, மறைவாக இருந்து தான் காரியம் செய்கிறீங்க. அதேமாரி நானும் மறைவாக இருக்கிறேன். நான் ஆத்மா இந்த உடம்புனால் மூடப்பட்டிருக்கிறேன்ற ஞானம் குழந்தைகளாக உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்குது. ஸோ ஆத்மாவாகிய நான் இந்த உடம்புனால் மூடப்பட்டிருக்கிறேன்ற ஞானம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால் ஆத்மா மறைமுகமாக இருக்குது, சரீரம் வெளிப்படையாக தெரியுது. நான் கூட அசரீரி தான். ஆத்மாவும் அசரீரி தான், பாபாவும் அசரீரி தான். தந்தை மறைவாக இருக்கிறார். ஸோ ராமர் மறைஞ்சிருந்து வாலி மேலே அம்பு விட்டாருன்றதுடைய அர்த்தம் இது தான். இல்லை, இன்னொருத்தர் உடம்புல இருந்து அம்பு விடுறார், மறைவாகத்தானே இருக்கிறார். ஸோ தந்தை மறைவாக இருக்கிறாரு. இந்த சரீரத்தின் மூலமாக சொல்கிறாரு, அதாவது பிரம்மா சரீரத்தின் மூலமாக சொல்கிறாரு, நீங்கள் கூட மறைவாக தான் இருக்கிறீங்க, சரீரம் மூலமாக கேட்குறீங்க. ஸோ அப்போ நீங்கள் மறைவாக இருக்கிறீங்கன்னு சொல்லும்பொழுது, அது ஆழமாக பதியும்போது தான் நம்ம உடம்புல ஆத்மான்னு தெரியும். இல்லை, இந்த உடம்புல மறைஞ்சிட்டு இருக்கிறோம், இந்த உடம்பு நாம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். சரீரம் மூலமாக கேட்குறீங்க, பாபா வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தந்தை பாரதத்தை மறுபடியும் ஏழையிலிருந்து பணக்காரனாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறார். நம்ம பாரதம் இப்போ ஏழையாக இருக்குது, அது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் எப்போ இந்த பாரதம் செல்வந்தராக இருந்தது, எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க யாருக்குமே தெரியாது. நம்முடைய பாரதம் ரொம்ப ரொம்ப செல்வம் நிறைந்ததாக இருந்தது அப்படிங்கிற அளவற்ற போதை இப்போ குழந்தைங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சக்கரத்தை சுற்றும்போது சொர்க்கத்தையும் நினைக்க சொல்கிறேன். எவ்வளவு செல்வம் இருந்தது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்போ துக்கத்தின் விஷயமே கிடையாது சொர்க்கத்தில். ஏன்னா உங்களுக்கு எந்த பற்றாக்குறையும் கிடையாது,
உங்கள்கிட்ட இந்த அபகரிச்சுட்டு போயிடுவாங்களோ யாரோன்ற பயமும் கிடையாது. ஏன்னா மற்ற தர்மத்தினரே அங்கே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். இது யாருக்குமே தெரியல. இந்த உலக சரித்திர பூகோளம் பற்றி யாருக்குமே தெரியாது. இல்லை, அரைக்கல்பம் நம்ம தர்மம் மட்டும்தான் இருந்தது, பிறகு தான் மற்ற தர்மங்கள் வந்தது அப்படிங்கிற சரித்திரம் யாருக்குமே தெரியாது. நம்முடைய பாரதம் மிகவும் பணக்கார நாடாக இருந்தது. இப்போ மிகவும் ஏழையாக இருக்குது. இப்போ மறுபடியும் பாரதத்தை செல்வந்த நாடாக மாற்றுறதுக்கு தான் அப்பா வந்திருக்கிறார். பாரதம் சத்தியுகத்தில் ரொம்பவே செழிப்பாக இருந்தது. அப்போ தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு அந்த ராஜ்யம் எங்கே போச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இல்லை, செழிப்பான அந்த ராஜ்யம் எங்கே போச்சு? ரிஷி முனிவர்கள் கூட நாங்கள் படைப்பவர் படைப்பை பற்றி தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சத்தியுகத்தில் அப்படின்னு அர்த்தம் யாருக்குமே தெரியலன்னு அர்த்தம். கடவுளை பற்றியும் தெரியல, அவருடைய படைப்பின் வரலாறு புயல் பற்றியும் தெரியல. சத்தியுகத்தில் இந்த தேவதைகளுக்கு கூட படைப்பவரை பற்றிய ஞானமோ படைப்பின் பற்றிய ஞானமோ இருக்காது. ஆரம்பத்தில் என்ன நினச்சி கடைசியில் என்ன நடக்கும், நடுவில் என்ன நடக்கும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு நாம் ஏணிப்படியில் இறங்கி இறங்கி பாதாளத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த அரசாட்சியின் சுகம் கூட இல்லாமல் போயிடும், கவலை வந்துடும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ பாதாள லோகம்னு அதனால தான் சொல்கிறாங்க, கலியுகத்தை தான். ஸோ இது தெரிஞ்ச அரசாட்சியின் சுகம் இல்லாமல் போயிடும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நாம் இப்படி தான் இறப்போம் அப்படின்னு தெரிஞ்சாலே துக்கம் வந்துடும். அல்லது வயதான பிறகு இப்படியெல்லாம் நம்ம துக்கத்தை அனுபவிப்போம். சின்ன வயசில் நல்லா சந்தோஷமாக இருக்கும் பொழுது திடீர்னு இது எல்லாம் தெரியுது அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த இளமை பருவத்தின் சந்தோஷமும் காணாமல் போயிடும். அதனால தான் அங்கே இந்த ஞானம் கிடையாது. இப்போ ஏற போகிறோம், அதனால் நமக்கு இந்த ஞானம் சந்தோஷத்தை கொடுக்குது. அங்கே அதுக்கப்புறம் இறங்கிறது தானே இருக்குது. அப்போ எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்? இப்போ நமக்கு நான் மறுபடியும் இறங்குவோமான்னு தோணுனா கூட அதான் இறங்கி முடிச்சாச்சே. இப்போ ஏறும் கலை தானே, இதுக்கு மேலே இறங்குறதுக்கு எதுவும் கிடையாது. அதனால் நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். நம்ம நம்ம இப்போ தமோபிரதான நிலையில் இருக்கிறோம். இதிலிருந்து எப்படி சதோபிரதானமாக ஆகிறதுன்ற ஒரே கவலை தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. வேறு எந்த கவலையும் கிடையாது. ஆத்மாக்களாகிய நாம் அந்த நிராகார உலகத்தில் பரந்தாமத்தில் இருந்தோம். அங்கேருந்து பிறகு எப்படி நாம் சுகதாமத்துக்கு வந்தோம் அப்படின்ற ஞானமும் இப்போ நமக்கு இருக்குது. நாம் இப்போ தான் ஏறும் கலையில் இருக்கிறோம். இதுதான் 84 பிறவிகளின் படிக்கட்டு. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுது? இல்லை, அவ்வளோ சுகமாக இருந்தவங்க இன்றைக்கி ஏதும் இல்லாதவர்களாக ஆகிட்டுமே என்ன ஆச்சு நடுவில் அப்படின்னு நமக்கு தான் தெரியும். சத்தியுகத்தில் எல்லாரும் வர மாட்டாங்க. ஏன்னா நாடகப்படி ஒவ்வொரு நடிகருமே அவங்கவுங்க நேரத்தில் வரிசைக்கிரமமாக தான் பாகத்தை நடிப்பாங்க. ஏழை பங்காளன் அப்படின்னு யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏழை மாரியம்மன் அப்படிலாம் பேர் வைப்பாங்க. ஸோ உண்மையிலே ஏழையின் பங்காளனாக சிவபாபா இருக்கிறார். மற்றபடி மாரியம்மன் எல்லாம் ஏழையாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ உலகத்துக்கு தெரியல ஏழை பங்காளன் உண்மையிலே யாருன்னு. கடைசியில் அந்த நாளும் இன்று வந்தது. ஸோ கடைசியில் அந்த நாளும் இன்று வந்ததுன்னு பாட்டு கேட்டிங்க இல்லையா? இது ஆக்சுவலாக பக்தி மார்க்கத்துடைய பாட்டு. ஆனால் பகவான் எப்போ பக்தர்களாகிய நம்மளை இந்த பக்தி மார்க்கத்தில் விடுவிச்சு சத்கதியில் அழைச்சிட்டு போகிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
கரெக்டாக சொல்லணும்னா பக்தியிலேருந்து விடுவிக்கிறதுக்கு தான் வராரு பகவான். கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், கடவுள்கிட்ட புலம்புறோம், கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், கடவுள்கிட்ட புலம்புறோம். இதுலேயே வேறுத்து போய் நாஸ்திகர்களாகவும் அல்லது மதம் மாறியும் நிறைய பேர் போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த சிக்கலில் இருந்தாலும் விடுவிச்சு சத்கதியில் அழைச்சிட்டு போகிறார். ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் இப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு எந்த மனுஷனுக்கும் தெரியாது. ராமராஜ்யம் வேணும் ராமராஜ்யம் வேணுன்றாங்க, ஆனால் அது எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரியாது. ஊரெல்லாம் ராமர் கோயில் கட்டி விட்டால் அது ராமராஜ்யம்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ பாபா மறுபடியும் இந்த உடம்பில் வந்துட்டார், அதில் மீண்டும் அதே பிரம்மா உடம்பில் தான் வந்திருக்கிறார். அதனால தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அப்போ சிவன் கண்டிப்பாக வந்திருக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஸோ கிருஷ்ணருடைய உடம்பில் சிவன் வந்திருக்கிறாருன்னு சொல்கிறது கிடையாது. சிவபாபாவும் அப்படி சொல்கிறது கிடையாது. கிருஷ்ணருடைய ஆத்மா முழுசாக 84 பிறவி எடுக்குது. முதல் நம்பரில் இருந்த அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா தான் இப்போ கடைசி நம்பரில் இருக்குது. தத்துவம் அப்படின்னு அர்த்தம், நீங்களே தான் அது. இல்லை தத்துவம் அப்படின்னா நானே தான் தேவதையாக இருந்தேன், நானே தான் சத்திரியனாக இருந்தேன். அப்படி நானும் சாதாரண உடம்பில் தான் வரேன், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. தேவதை உடம்பில் வரீங்க ஆரம்பத்தில், அப்புறம் கடைசியில் சாதாரண உடலை எடுக்கிறீங்க. அதில் தான் பாபா வர்றார். அதனால தான் அவரை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் எப்படி 84 பிறவி அனுபவிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை உன்னுடைய முன்ஜென்மங்களை பற்றி தெரியாது, நான் அறிவேன் அப்படின்னு அர்ஜுனன்கிட்ட கிருஷ்ணர் சொல்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. அறிவேன்னா அதை சொல்ல போகிறாருன்னு தானே அர்த்தம். இந்த நேரம் ஒருத்தர் கூட தன்னை தேவதா தர்மத்தை சார்ந்தவர்னு நினைக்கிறது கிடையாது. ஏன்னா சத்தியுகத்தை ரொம்ப தூரமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த தேவதைகளாக நாம் தான் இருந்தோன்றதே மறந்து போச்சு. ஏன்னா கல்பத்தின் ஆயில் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ நடந்தது யாருக்கு தெரியும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்ல மாட்டாங்க. புராண காலத்தில் நடந்துச்சு, வேத காலத்தில் நடந்துச்சு, சங்க காலத்தில் நடந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. உண்மையிலே நாடகத்தின் சரித்திரம் ரொம்ப ரொம்ப சின்னது தான். இதில் ஒரு தர்மத்துடைய சரித்திரம் வெறும் 500 வருடங்களாக இருக்குது, இன்னொரு தர்மத்துடைய சரித்திரம் 2500 வருடங்களாக இருக்குது. ஆனால் உங்களுடைய சரித்திரம் தான் 5000 வருடம் இருக்குது. தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் சொர்க்கத்தை வருவாங்க. மற்ற தர்மங்கள் அதுக்கு பிறகு தான் வராங்க, துவாபரகத்திலிருந்து தான் வராங்க. தேவதா தர்மத்தினர் தான் நிறைய தர்மங்களுக்கு மாறி போயிட்டாங்க. நாடகப்படி அடுத்த கல்பத்திலும் கூட இதே மாதிரி மாறி போயிடுவாங்க. பிறகு அவங்கவுங்க தர்மத்துக்கு திரும்பி வருவாங்க. குழந்தைகளே, நீங்கள் உலகத்தின் அதிபதியாக இருந்தீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர். அப்போ நாம் எதுக்கு சொர்க்கத்தில் இல்லை? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ நம்ம அப்பா உருவாக்குறது சொர்க்கம், ஆனால் நம்ம ஏன் சொர்க்கத்தில் இல்லை? அப்பா உருவாக்குன சொர்க்கத்தில் தானே நம்ம இருக்கணும். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன் இல்லைன்ட்டு. அந்த சொர்க்கம்தான் நரகம் ஆச்சு அப்படின்னும் புரிஞ்சுக்கிறோம். தந்தைகிட்ட இருந்து நாம் கண்டிப்பாக ஆஸ்தி அடைகிறோம்.
ஆஸ்தி அடைவோம், அதில் டவுட்டே கிடையாது. இல்லையா? அப்பாவுடைய ஆஸ்தி சொர்க்கம்தான். இப்போ இல்லை, ஆனால் அங்கே தான் இருந்தோம். இப்போ அதிலிருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைவோம். ஸோ இதிலிருந்து இவங்க நம்முடைய தர்மத்தை சார்ந்தவர்கள் நிரூபணமாகுது. யாரெல்லாம் வராங்களோ, ஞானத்தை எடுக்கிறாங்களோ, அவங்களாம் நம்ம ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் நிரூபணமாகுது. யார் நம்முடைய தர்மத்தினராக இல்லையோ அவங்க இங்கே வரவே மாட்டாங்க. அந்நிய தர்மத்தில் நாம் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியுகமான புது உலகத்தில் தேவதைகளுக்கு நிறைய சுகம் இருந்தது. ஸோ இது உண்மைதான். இல்லை, ஒரு கிறிஸ்தவர் நீங்கள் வழி கெடுக்கிறீங்க, இயேசுவே மெய்யான தேவன். சரி, நம்மளுடைய பைபிள் சேனல் பாருங்கள், அதை நாங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தர்மம் அந்நிய தர்மம் இல்லையா? ஆனால் சத்தியுகத்தில் அந்த புது உலகத்தில் தேவதைகளுக்கு நிறைய சுகம் இருக்கும். நம்ம தர்மத்தில் தங்க மாளிகைகள் இருக்கும். துவாபரயுகத்தில் கட்டப்பட்ட சோமநாதர் கோயிலே எவ்வளோ தங்கம் இருந்தது. வேறு எந்த கோயில்லையும் இந்த அளவுக்கு தங்கம் இருக்கிறதே கிடையாதுன்றார். அப்போ எப்படி கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதில் நிறைய வைரங்கள் வைடூரியங்கள் இருந்துச்சு. மற்றபடி அந்த புத்தருடைய கோயிலில் ஒன்றும் வைரம் வைடூரியங்களுடைய கோயிலை கட்டுறது கிடையாது. அல்லது புத்தர் வாழும்போதும் கூட அவர் பணக்கார ராஜ குடும்பத்தில் பிறந்தாருன்றாங்க இல்லையா? அவர் ஒன்றும் வைரம் வைடூரியங்களுடைய அரண்மனையில் இல்லை. குழந்தைகளாகிய உங்களை அப்போ பாருங்கள், துவாபரயுகத்துக்கு வரும்போதே நம்மக்கிட்ட எவ்வளோ செல்வம் இருந்துச்சு அதை சொல்கிறார் இல்லையா? மற்ற தர்மங்கள் வரும்பொழுது கூட நாம் தான் ரொம்ப பணக்காரர்களாக இருக்கிறோம். அதனால தான் நம்மக்கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ குழந்தைகளாகிய உங்களை எந்த தந்தை இவ்வளோ உயர்ந்தவராக ஆக்கினாரோ அவர் மேலே நீங்கள் எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கிறீங்க. யார் நல்ல கர்மங்கள் செஞ்சுட்டு போகிறாங்களோ அவங்க தான் கௌரவிக்கப்படுறாங்க. எல்லாத்தையும் விட நல்ல கர்மம் பதித்த பாவனரான தந்தை தான் செய்கிறாரு அப்படின்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லை? கர்மத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு மதிப்பு. அப்போ இருக்கிறதுலையே உயர்ந்த கர்மத்தை, நல்ல கர்மத்தை பதித்த பாவனரான தந்தை தான் செய்கிறாரு அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் அவருக்கு அவ்வளோ கௌரவம். ஏன்னா எல்லாத்தையும் விட உத்தமத்திலும் உத்தமமான சேவை எல்லையற்ற தந்தை தான் செய்கிறார். நம்மளை ஏழையிலிருந்து பணக்காரராக, ஆண்டியிலிருந்து இளவரசனாக ஆக்குறார். யார் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குறாங்களோ அவரை கூட யாரும் மதிக்கிறது கிடையாது. இது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? அப்படி தானே இருக்குது கலியுகம். கலியுகத்தை விடுங்க, பாபா குழந்தைங்களே அவர் சொல்கிறத நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமா? ஒரு ஸ்ரீமத் விடாமல் ஃபாலோ பண்ணுறோமா? ஏன்னா ஃபாலோ பண்ண நமக்கு தானே நன்மை. கண்ணை மூடிட்டு அதாவது உங்களுக்கு பேசுகிறது கடவுள் நிச்சய புத்தி வந்தால் போதும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன அவரை விட புத்திசாலித்தனமா? ஏன் எதுக்குன்னு கேட்குறதுக்கு. சோமநாதர் கோயில் உயர்ந்ததிலும் உயர்ந்த கோயில் அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. அதை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கொள்ளையடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. லக்ஷ்மி நாராயணன் கோயிலை ஒருபோதும் யாருமே கொள்ளையடிக்கலை. சோமநாதர் கோயில் சிவன் கோயில் அதை தான் கொள்ளையடித்தாங்க. பக்தி மார்க்கத்தில் இவங்க மிகவும் செல்வந்தர்களாக இருப்பாங்க. யார்? தேவதைகளே பக்தி மார்க்கத்தில் வரும்போது அவ்வளோ பணக்காரர்களாக இருப்போம்.
ராஜாக்களில் கூட, அதாவது சொர்க்கத்தில் பணக்காரர்களாக இருப்போம், பக்தி மார்க்கத்துலேயும் பணக்காரர்களாக தான் இருப்போம். இது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பாபா மெயினாக அதை தான் சொல்கிறார். சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம் சந்தோஷம், நரகத்திலும் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக தான் இருப்பீங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஸோ இப்போ தான் எல்லாத்தையும் இழக்கிறோம். இழந்தால் தானே பாபா கிட்ட புத்தி போகும். ஆனால் அதை விட பெரிய விஷயம்னா, நான் என்ன இழந்தாலும் கடவுளை விட மாட்டேன்டா. எத்தனை சகோதர சகோதரிகள் அப்படி இருக்கிறாங்க இல்லை, வீட்டை விட்டெல்லாம் துரத்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்போவும் நான் பாபா விட மாட்டேன், அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியுது பாபா கிட்டேருந்து என்ன அடைஞ்சோம். அதனால் அப்படி ஒரு அன்பு பாபா மேலே இல்லையா? அந்த லவ் பண்ணுறவங்களுக்காக வீட்டை விட்டு வருவாங்க, சொத்து எல்லாத்தையும் விட்டு வருவாங்க. ஆனால் அந்த லவ் பண்ணுறவங்களையுமே விட்டுட்டு வந்துடுவாங்க பாபாவை பிடிச்ச உடனே. இது எவ்வளோ பெரிய விஷயம். பக்தி மார்க்கத்தில் அவ்வளோ பணக்காரர்களாக இருப்பீங்க. ராஜாக்களில் கூட வரிசைக்கிரமம் இருக்கும் இல்லையா? யார் உயர்ந்த பதவி அடைந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்ச பதவி இருக்கிறவங்க மதிப்பு கொடுப்பாங்க தானே. தர்பாரில் கூட வரிசைக்கிரமமாக தான் உட்காருவாங்க இல்லையா? உயர்ந்த பதவி உள்ளவங்க முன்னாடியும், அதை விட தாழ்ந்த பதவி உள்ளவங்க பின்னாடியும் தான் உட்காருவாங்க. ஸோ இது பிரம்ம பாபாவுக்கு அனுபவம் இருக்குது. இங்கே பதித்த ராஜாக்களுடைய தர்பார் நடக்குது. பாவன ராஜாக்களுடைய தர்பார் எப்படி இருக்கும்? அவங்க கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய வீடே எவ்வளவு சூப்பராக இருக்கும். யோசிச்சு பாருங்க இல்லை, அவ்வளவு செல்வம் இருக்கும். இப்போ வீடும் அவ்வளவு சூப்பராக இருக்கும். பாபா நமக்கு இல்லை அப்படியே கண்ணு முன்னாடி ஃப்ளாஷ் ஆகுது எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ ஏஐயில் வேறு பக்காவாக எடுக்கிறாங்களே, அது கற்பனை கெட்டாத அளவுக்கு இருக்கும். இப்போவுமே பணக்கார முஸ்லீம்கள் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வெளிநாடு துபாயெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். பாபா அந்த மாதிரி செல்வந்தரை ஆக்கிறதுக்காகத்தான் நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறேன். சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்வித்து கொண்டிருக்கிறேன். நாம் சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணி ஆகிறோம். சொர்க்கத்துக்கு போகிறதே பெரிய விஷயம். அது நம்ம போகிறது மட்டும் இல்லை, மகாராஜா மகாராணி ஆகிறோம். எவ்வளோ போதையை கொடுக்கணும். பிறகு நாம் கீழே விழறோம். பிறகு நாம் முதல்ல சிவபாபாவுடைய பூஜாரி ஆகிடுவோம். முதல்ல அப்பா தான் ஞாபகம் வருவார். ஏன்னா அவர் தானே நம்மளை சொர்க்கத்துக்கே அதிபதியாக்கினார். அதனால் அவரைத்தான் நாம் பூஜை பண்ணுவோம். அவர் இப்போ நம்மளை மிகவும் செல்வந்தராக ஆக்கிறார். இப்போ நம்ம பார்க்குறோம் பாரதம் எவ்வளோ ஏழையாக இருக்குதுன்ட்டு இல்லை. எதிர்த்து வல்லரசு நாடுகளை எதிர்த்து குரல் கொடுக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக இல்லை. இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஏழையாக இல்லை பாரதம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். வெளிநாட்டுக்காரனுங்க எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டால் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாகிடும். இன்றைக்கே விலைவாசி இப்போ குளோபலைசேஷன்ட்டு எங்கேயோ உள்ள பிரச்சனையெல்லாம் இங்கே இருக்கிற விலைவாசியை ஏற்றி விட்டுடுது. இதுக்கு முன்னாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். ஸோ ஒரு காலத்தில் 500 ரூபாய்க்கு வாங்கின லேண்டு இன்றைக்கி 5000 ரூபாய் கிடச்சாலும் 5000 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கலன்றாரு. இப்போ அது 5 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. பாபா அந்த காலத்தை வச்சு சொல்கிறாரு. ஆனால் சொர்க்கத்தில் பூமிக்கு விலையே இருக்காது. யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் பைபிளில் பார்த்திங்கன்னா கடவுள் பாலாறு தேனாறு ஓடக்கூடிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்கவுங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அந்த மாதிரி எடுக்கிற பழக்கம் இருக்குது. அது என்னமோ ஒரு நிலம்னுவாங்க, புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அரசாங்கம் எப்போ வேணாலும் அதை காலி பண்ணிவிடும். சொர்க்கத்தில் இந்த பிரச்சனையே இருக்காது. அப்போ நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு சந்தோஷம் வரும். அதை கம்பேர் பண்ணுறது தான் இன்றைக்கி முரளியில் பாபா பண்ணுறார்.
ஏராளமான பூமி இருக்கும். இனிமையான நதிகள் மேலே உங்களுடைய அரண்மனைகள் இருக்கும். இதோடைய மாதிரியே இப்போ அந்த லண்டன்லலாம் அந்த ஏதோ ஒரு பக்கிங்காம் ரிவரோ ஏதோ அது அப்படியே அதை ஒட்டியே தான் பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நமக்கு ஒரு ஐடியா வருது, இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நதிகளில் பயங்கர வெள்ளம் வர்றது நேற்று கூட பார்த்தோம்ல, நேபாளில் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுன்னா ஊருக்குள்ளே கடல் பூந்த மாதிரி இருந்துச்சு நதி வெள்ளம். அங்கே அப்படியெல்லாம் இருக்காது. மனிதர்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. இயற்கை உங்களுக்கு அடிமையாக இருக்கும். இன்றைக்கி அது அடிமையாக இல்லை, அடிமை ஆக்குங்கன்றார். இயற்கையை அடிமை ஆக்குங்க, இயற்கையை வென்றவர் ஆகுங்கன்றார். அது புஜபலத்தின் மூலம் புத்தியை பயன்படுத்தலாம் பண்ண முடியாது, யோக பலத்தினால தான் அது முடியும். ஸோ அதனால தான் அங்கே எந்த இயற்கை சீற்றமும் கிடையாது. அங்கே பழங்கள் பூக்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் அப்படி இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க, எதை அடையணுனாலும் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டால் கூட விவசாயிகள் அடிக்கடி போராட்டம் நடத்துகிறாங்களே, ஏன்? வறண்டு போயிடுச்சுன்னா தானியம் கிடைக்கல, மழை பெய்யலைன்னா முடிஞ்சு போச்சு, நதி இல்லை காவேரி பிரச்சனை இருக்குது, இங்கே நமக்கு டேம் திறந்து விடலன்னா பிரச்சனை ஆகிடுது. ஸோ அதனால் பாடல் கேட்ட உடனே உங்களுக்கு புல்லரிச்சு போயிடணுன்றார். அந்த நாளும் வந்தது இல்லையா, பல்கி பெருகி இருந்த அந்த நாள் வந்தது, அதை கொடுக்குற நாள் வந்துடுச்சு அப்படின்னு புல்லரிக்கணுன்றார். அது சாதாரண பாட்டு மாதிரி தெரியுது இல்லையா. பாபா வந்துட்டால் கூடவே அவ்வளோ பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு வர்றார். அதனால தான் தந்தைக்கு ஏழை பங்காளன்னு பேர். இப்போ புரியுது அதுக்கு அர்த்தம் என்னென்னு. யாரை செல்வந்தரை ஆக்குறார், யார் இங்கே வராங்களோ அவங்கள தான் செல்வந்தரை ஆக்குறார் இல்லையா. பாபா குழந்தை ஆகிறவங்கள தான் ஆக்குறார் இல்லையா. நான் வரமாட்டேன், நான் எது கேட்கணுன்னா பணக்காரன் ஆகிற அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். நாம் அது மட்டும் இல்லை, பாபா கொடுத்ததை எல்லாம் இழக்கிறதுக்கு 5000 வருஷம் ஆகுது நமக்கு. அவ்வளோ கொடுத்துருக்கிறார், அந்த அளவுக்கு தூய்மையாக்குறார். அந்த தூய்மையான நிலையிலேருந்து அழுக்கு ஆகிறதுக்கே 5000 வருஷம் ஆகுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்குறார். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆகுங்க, கலியுகத்தை பார்க்காதீங்கன்றார், அவ்வளோதான். இப்போ கர்ப்பத்தில் ஒரு 6 மாதம் ஆவரேஜாக இருக்கிறோம், வெளி உலகத்தை பார்க்காம, அதுக்கே நாம் தூய்மையாகிறோம். அப்போ இப்போ ஒரு 10-12 வருடம் 20 வருடம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த கலியுகத்தை பார்க்கவே இல்லை, சத்தியுகத்தையே புத்தினால் பார்த்துட்ருக்குறீங்க, அந்த குணத்தையே சிந்தனை பண்ணிகிட்ருக்குங்கன்னா எவ்வளோ தூய்மையாகுவீங்க யோசிச்சு பாருங்கள். அதனால தான் கலியுகத்தை பார்க்காதீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அழுக்காகிறதுக்கு நமக்கு 5000 வருஷம் ஆகுது. ஆனால் கண்ணிமைக்கிற நேரத்தில் டக்குன்னு நம்மளை தூய்மையாக்குறார் இல்லை. 5000 வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த 100 வருடம், அதிலும் நாம் பாபா குழந்தையாக இருக்கிறது ஒரு 10-20 வருடம் தான். அப்போ கண்ணிமைக்கிற நேரத்தில் தூய்மையாக்குறாருன்னு தானே அர்த்தம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை ஆக்குறார். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைச்சிடுது. பாபா நாங்கள் உங்களுடையவர் ஆவோம் பாபா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை. பாபாவுடையவர் ஆயிட்டாலே நம்ம தூய்மை ஆகிடுவோம், ஜீவன் முக்தி அடைவோம். அதாவது பாபாவுடையவர் ஆகிறதுனா என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறது அப்படியே கண்ணை மூடிட்டு செய்யறதுன்னு அர்த்தம். அப்போ தான் ஜீவன் முக்தி கிடைக்கிது ஒரு நொடியில். குழந்தைகளே, நீங்கள் உலகத்தின் அதிபதி ஆவீங்கன்னு பாபாவும் சொல்கிறார். எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த அப்பாவுக்கு வாரிசாகிடுது தானே அந்த சொத்துக்கு, அப்போ எவ்வளோ குஷி ஏற்படுது. ஆனால் பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை பார்த்த உடனே முகமே தொங்கிடுது இல்லை. 2 காரணம், சொத்துக்கு அது வாரிசாகாது, நம்மளை விட்டுட்டு போயிடும், நம்மளையும் பார்த்துக்காது. ஸோ இவங்க என்ன தான் ஆண் குழந்தை பெண் குழந்தை சமம் அப்படின்னாலும், ஆண் குழந்தை வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, பெண் குழந்தை வீட்டில் போய், அதாவது பெண் கல்யாணம் ஆகி போகிறாலே அங்கே போய் அப்பா அம்மா இருக்க முடியுமா? ஸோ அதனால தான் பெண் குழந்தையை பார்த்த உடனே முகமே சுருங்கிடுது. இங்கே
எல்லா ஆத்மாக்களுமே ஆண் குழந்தைங்க தான்னு பாபா சொல்கிறார். நாம் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிட்டோம். ஆக போகிறோம் சொல்லலை, ஆகிட்டோன்னே சொல்கிறார் இல்லையா? எப்போ பாபா குழந்தை ஆகணுமோ அப்போவே ஆகிட்டோம் தான். அதுக்கப்புறம் அலட்சியமாக இருந்து அதை இழந்தால் தான் உண்டு. நாம் 5000 வருடங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு அதிபதியாக தான் இருந்தோன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஆக்கியிருந்தார் பாபா. அதனால தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க இல்லையா? பாபா வந்ததுனாலையும் இதை சொர்க்கமாக, அந்த சொர்க்கத்தின் அதிபதியாக நம்மளை மாற்றினதுனாலையும் தான் நம்ம கொண்டாடுறோம். இல்லை, நமக்கு நன்மை செய்யாத ஒருத்தருடைய பிறந்த நாளை நாம் ஏன் கொண்டாட போகிறோம்? ஆனால் அவர் எப்போ வந்தாருன்னு யாருக்குமே தெரியல. ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கும் தெரியாது. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்போ இருந்தது அதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. உண்மையிலே பாரதத்துடைய ஜனத்தொகை தான் எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் உணர்கிறாங்க, என்னடா எங்கே பார்த்தாலும் இந்தியர்களே இருக்கிறாங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் சில இடங்களில் அந்த நாட்டு மக்கள் தொகையை விட இந்தியர்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்குதுன்றாங்க. வெள்ளையனே வெளியேறு நம்ம சொன்ன மாதிரி இந்தியனே வெளியேறுன்னு சில நாடுகள் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்பெல்லாம் நம்ம அபகரிக்கிறோம் அப்படின்ட்டு. பாரதத்துடைய பூமி, ஸோ பாபா பாரதத்துடைய ஜனத்தொகைன்றது வந்து குறிப்பாக இந்து மதத்தை சொல்கிறார். பாரதத்துடைய பூமி எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கணும், லட்சக்கணக்கான வருடங்களாக இருந்துச்சுன்னா நிறைய பூமி வேணுமே. முழு உலகத்துடைய நிலம் கூட போதுமானதாக இருக்காது. இதை யோசிக்க மாட்டுறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள் கடைசியில் இறந்தவர்களை கடவுள் மறுபடியும் எழுப்பாருன்னா அத்தனை பேர் எழுந்திரிச்சா பூமியில் இடம் இருக்காதுன்றாங்க. அப்போ இவ்வளோ நாளாக லட்சக்கணக்கான வருடங்களாக உலகம் இருந்தால் அப்பயும் தானே பூமியில் இடம் இருக்காது. அதை நம்ம யோசிக்கவே இல்லை. ஏன்னா லட்சக்கணக்கான வருடங்களில் எத்தனை மனிதர்கள் பிறந்திருப்பாங்க இல்லையா? அப்போ குடும்ப கட்டுப்பாடு வேறு கிடையாது. அப்போ எவ்வளோ பிறந்திருப்பாங்க? ஒரு ஜோடிக்கும் 10-15 குழந்தை பிறந்துச்சு. மறுபடியும் அங்கே ஒரு ஜோடிக்கும் 10-15 குழந்தை பிறந்தால் என்ன வருது? கணக்கற்ற மனிதர்கள் ஆகிடுவாங்க இல்லையா? ஆனால் அப்படியா இருக்கிறாங்க? இல்லை தானே? அப்போ ஆயுள் லட்சக்கணக்கான வருடம் கிடையாது உலகத்துடைய ஆயுள்னு நமக்கு புரியுது. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். மனிதர்கள் கேட்கும் பொழுது இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் ஒருபோதும் கேட்டதும் கிடையாது, சாஸ்திரங்களை படித்ததும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அதனால தான் பாபா வராரு இல்லையா? ஏற்கனவே அதில் இருந்துச்சுன்னா பாபா வர வேண்டிய அவசியம் கிடையாது. இது அதிசயமான விஷயங்கள். இப்போ குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் முழு சக்கரத்தின் ஞானமும் இருக்குது. இவர் அதாவது இந்த பிரம்ம பாபா அநேக பிறவிகளின் கடைசியில் இப்போ பத்தித்த ஆத்மாவாக, அழுக்கான ஆத்மாவாக இருக்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் இவரே தான் சதோபிரதானமாக இருந்தார். அவரே இப்போ தம பிரதானமாக இருக்கிறார். மீண்டும் சதோபிரதானமாக ஆகணும். அப்படி மீண்டும் சதோபிரதானமாக ஆக்கிறதுக்கான அறிவுரையைத்தான் பாபா இப்போ கொடுத்துட்டு இருக்கிறார். நம்பர் 1 சதோபிரதானமாக இருந்த அதே கிருஷ்ணருடைய ஆத்மா தான் இப்போ தம பிரதானமாக இருக்குது. ஸோ அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து நாமளும் தம பிரதானம் ஆகிட்டோம். மீண்டும் சதோபிரதானம் ஆகிறதுக்கு தான் பாபா அறிவுரை கொடுக்கிறார். ஆத்மாபிமானி ஆகுங்க இல்லை, அதை தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்தார். ஆத்மா மறைமுகமாக இருக்குது அப்படின்ட்டு.